அனுர குமாரசியான இந்த கொலைகாரன் அதுல இருந்தவன், அவனும் இருந்து பார்த்து கொண்டிருந்தவன். எத்தனையோ பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த ஸ்ரீலங்கா ராணுவம் அப்பவும் இந்த கொலைகாரன் அனுர குமாரசியான அங்க இருந்தவன், இவனும் சேர்ந்து செய்தவன். அப்ப சந்தேகமாக இருக்குது. இந்த அப்படியே இந்த சிங்களவனை வந்து தூக்கி பிடிச்சி இந்த சிங்களவனை போற்றவன் அவன் தமிழனாக இருக்க மாட்டான். அவனுடைய திட்டத்தில் அவன் மரபு வழியில வந்து எங்கோ தப்பாக பிறந்திருக்கிறான். உண்மையான தமிழனாக பிறந்தவன் தன்னுடைய இனம் விடுதலைக்காக போராடுது. அந்த இனத்தோட நின்று தன்னுடைய உரிமையை பெற்று கொடுப்பவன் தான் தமிழன். ஆனால் மாறாக நாங்கள் எவனோட போராடினமோ அந்த இனத்தோட போய் அங்க நின்று கொண்டு யாழ்ப்பாணத்தை எம்பி மேரோட நின்று படம் எடுக்கிறதும், அந்த அதாவது அனுர குமாரதிசாக்கட ஜேபி அந்த கட்சிகளின் எம்பிகள் சிங்களவர்களோட அடிபணிந்து தங்களோட மானம் சுய கௌரவம் நான் தமிழன் என்றதை வித்து பிழைக்கிற எம்பிகளோட போய் நின்று கொண்டு படம் எடுக்கிற வெளிநாட்டில் இருந்து போயும் உண்மையில இவர்கள் எல்லாம் வந்து அவர்கள் உண்மையில வந்து அவை என்னது டெத்தத்தில் தப்பு இருக்குது. அந்த டெத்தத்தில் தப்பு இருக்கிற தமிழ் டெத்தமாக இருந்தால் அது உலகத்தில் எந்த மூலையில ஒரு தமிழன் பாதிக்கப்பட்டாலும் ஒரு மனிதன் கொல்லப்பட்டாலும் அவன் துடிப்பான். ஏனென்றால் அவனுடைய டெத்த மரபு. ஆனால் மரபுகள் இழந்து எங்கேயோ தப்பாக பிறந்த சமூகத்தில் இருந்து வந்தவங்கள்லாம் இந்த அனுர குமாரதிசாக்கட கட்சியோட சேர்றதும் அவங்களோட எம்பி மேலோட போய் படம் எடுக்கிறதும் அதில் தங்களோட பேஸ்புக் வழியை போடுறதும் என்ன கொடுமைகள் எல்லாம் செய்யணும். ஒரு விடயத்தை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை புலிகள் மட்டும்தான் அழிக்கப்பட்டவ. ஆனா தந்தை செல்வாட வட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுக்கப்பட்ட அந்த 76ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட தாய் தனி தமிழீழம் என்ற முடிவும் 77ஆம் ஆண்டு மக்கள் ஆணை தமிழீழத்துக்காக மக்கள் வாக்கு போட்டு ஆணை பெற்ற அந்த தமிழீழத்தையும் ஏனைய இயக்கங்கள் தமிழீழத்துக்காக போராடி வீரச்சாவடைந்ததும் நான் தனியாக விடுதலை சொல்லவில்லை. அந்தந்த இயக்கங்களை தடை செய்வதற்கு முதல் அவர்களும் போராடினவர்கள். அந்த அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சேர்ந்து நிச்சயமாக தமிழீழம் என்ற அந்த 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 எங்களோட உரிமையை நாங்கள் பெற்றெடுப்போம். அந்த நேரம் இந்த அனுர குமாரதிசானாக்காவோட இந்த வால் பிடிக்கிற இந்த வெளிநாடு வழி இருந்து போய் வால் பிடிக்கிறவ, வெளிநாடு வழியே இருந்து போய் கொழும்பு வழியை பெரும் கட்டிடங்களை வாங்கி வீடுகளை வாங்கி குவிக்கிறவ எல்லோரும் அன்றைக்கு நீங்கள் வந்து நிச்சயமாக விட்டுட்டு ஓடி வருவீங்கள். நிச்சயமாக தமிழீழம் மலரும். அது யாராலையும் தடுக்க முடியாது. உலக நியதி இங்கே எழுதப்பட்டிருக்குது. ஒரு இனம் தன்னுடைய உரிமையை இழக்கும் போது அந்த இனம் பிரிந்து போகலாம் என்று இந்த கட்டுறதுக்கு எழுதப்பட்டிருக்கு. ஆனா அந்த ஃபைல் அந்த துறந்து பார்க்கவில்லை. ஆனா பார்க்கிற நேரம் வரும்போது வரும். நிச்சயமாக இந்த உலகங்கள்ல மாற்றம் ஏற்படும். வர்ற நேரம் என்கிற நாடு தமிழீழம் விடுதலை அடையும். இதே திடல்ல இந்த நூற்றுக்கணக்கான கொடிகள் பறக்குது. அதுலயும் தமிழீழ தேசிய கொடி இங்க பறக்கும். ஐநாவிலையும் அதை எழுதி வச்சுக் கொள்ளுங்க, பறக்கும். அந்த நேரம் இந்தியா சுதந்திர போர்ல இந்தியா விடுதலை பெற்ற போது பாகிஸ்தான் மக்கள் இந்திய மக்கள் ரெண்டும் பிரிந்து போகும்போது இந்தியாவுக்குள்ள இருந்த பாகிஸ்தான் மக்கள் வெறும் கையோட வலிக்கிட்டு பாகிஸ்தானுக்கு போனவன். பாகிஸ்தான்ல இருந்த இந்திய மக்கள் சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் இந்தியாவுக்குள்ள வந்தவன். அப்படி ஒரு நிலைமை வரும்போது சொத்துக்கள் எல்லாம் பறி போய் வெறும் கையோட வந்து இந்தியாவுக்குள்ள வந்து வாழ்ந்தவன். ஏனென்றால் இந்துக்கள் பாகிஸ்தான்ல இருந்தவன், முஸ்லீம்கள் இந்தியாவில் இருந்தவே அப்படி தாங்கள் இடத்துக்கு பிரிந்து போகும்போது சொத்துக்களை விட்டு எல்லாம் இழந்து போன மாதிரி கொழும்புல சொத்து வாங்குறவன், சகல பேர் மாடி வீடுகள் வாங்குறவன் எல்லோருக்கும் ஒரு எச்சரிக்கையாகத்தான் சொல்றான். யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்கள் என்று எங்கட இழந்த தமிழீழம், ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆக்கிரமிப்பு வச்சிருந்த தமிழீழம் இன்றைக்கு இன்றைக்கு நான் மீட்டெடுக்கிறோமோ அன்றைக்கு நீங்க கொழும்புல வாங்கின உங்களோட சொத்துக்கள் சொத்துக்கள் நாளைக்கு சிங்களவன் தான் ஆளுவான். இன்றைக்கு நீங்க அங்க வீட்டை வாங்கி போட்டு கேமரால பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நாளைக்கு அந்த கட்டிடத்தை உங்களோட சொத்துக்களை சிங்களவன் தான் கொழும்புல ஆள போறான்றதை மறந்துடாதீங்க. ஏனென்றால் இந்த எங்கட உரிமை போராட்டம் ஒருபோதும் ஓய போவதும் இல்லை, நாங்கள் விடப்போவதும் இல்லை. மானம் உடைய தமிழர்கள், சரியான கெட்டம் ஓடுற தமிழர்கள் நாங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறோம். நாங்கள் விட மாட்டோம். அந்த தமிழீழத்தை நான் வென்று அடைவோம். அந்த நேரம் இந்த உலகம் எல்லாம் சேர்ந்து வந்து எங்களை அங்கீகரிக்கும். அன்றைக்கு கொழும்புல சொத்து வாங்கினாக்களும் கொழும்பு பக்கம் உங்களோட முதலீடுகளை செய்த நீங்களும் வெறும் கையோட வெளிக்கிட்டு வருவீங்கள். அந்த நேரம் எங்கட வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்துக்கு வருவீங்கள், எல்லாரும் வெளிநாட்டுக்கு வந்து சேருவீங்கள் என்றதை இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு எங்கட நாடு எங்கட தமிழ் மண்
மீட்டெடுக்கும் வரை எங்கட தமிழீழத்துக்கான கோரிக்கையும் அந்த பயணமும் அந்த போராட்டமும் எந்தெந்த காலத்துக்கு எந்தெந்த வழியில போராடணுமோ அந்த வழியில நாங்கள் முன்னெடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் பெறுவேன். தமிழர்ந்தாகம் தமிழீழத்தாயகம், தமிழர்ந்தாகம் தமிழீழத்தாயகம்.